எல்லாம் சொல்லுங்க, செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். ஆனா பைபிள் நீ காசு வச்சிருக்க கூடாது அப்படின்றதுக்கு அதை சொல்லல. நீ தரித்திரனா இருந்தா உன் சிநேகிதன் கூட உனக்கு தூரம் ஆயிடுவான். அதனால நீ செல்வம் உடையவனா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது எழுதப்பட்டிருக்கு. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். அப்ப இயேசுவும் செல்வத்தை நீ சேர்க்கணும்னா சொல்றார். அப்பதான் நீ அநேக நண்பர்களை நீ சேர்க்க முடியும். நித்திய வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி. அப்ப பணம் இருந்தா எல்லாம் சொல்லுங்க, நண்பர்களை சம்பாதிக்கலாம். நண்பர்களை சம்பாதிக்கும் போது சொல்லுங்க, மரிச்சதுக்கு அப்புறம் அல்லது மறுரூபத்துக்கு அப்புறம் நீங்க நித்திய வீடுகளில் பிரவேசிக்கும் போது உங்களை வாங்க வாங்க சார், எங்க வீட்டுக்கு வாங்க சார், எங்க வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you Lord. தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. எல்லோரும் கண்களை மூடிய நிலைமையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். Praise the Lord. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு, பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல, எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. திரும்ப ஒரு தடவை. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட, பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜை சொல்லாமே, எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடு. கையை உயர்த்தி ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. Come on. ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. Yes Lord. பைத்தியமாய் வாழ்ந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எத்தனாய் வாழ்ந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கரங்களை தட்டி அந்த சர்வ ஞானத்திற்கு நன்றி சொல்லி, அந்த அழியாத அன்பிற்கு நன்றி சொல்லி. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல, எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட, பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே
அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு பைத்தியமான என்னை அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு எத்தனாய் வாழ்ந்த என்னை இந்த உலகம் உங்களை பைத்தியம் என்று சொல்லலாம். நீங்க கை வைக்கிற காரியம் எதுவுமே அது செழிக்காது, அது நேர்த்தியாய் முடியாது என்று இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்ட உங்களை எடுத்துதான் மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத மாபெரும் காரியத்தை செய்ய பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கெட்டு பைத்தியமான என்னை. இந்த உலகம் உங்களை பைத்தியம் என்று சொல்லலாம். உங்கள் குடும்பம் கூட உங்களை புத்தி இல்லாதாலும் சொல்லலாம். ஆனா பைத்தியமான உன்னை தெரிந்தெடுத்து புத்திசாலிகளெல்லாம் சாதிக்காததை உன்னை கொண்டு சாதிக்க வைக்கிற கர்த்தர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. எஸ் லோர்ட் சொல்லுங்க. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. எஸ் லோர்ட். இந்த உலகம் உங்களை எத்தன் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எத்தன் என்பதை உங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஆனால் எத்தர்களின் தேவன், யாக்கோபின் தேவன், எத்தர்களை இளவரசனாய் மாற்றுகிற தேவன், மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை எடுத்து எல்லாவற்றுக்கு மேலாய் அமர வைக்கிறது. கிரீம் ஆஃப் த சொசைட்டிலாம் சாதிக்காததை தூசியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறது. From the scratch, God is lifting his people. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. கையத்தட்டி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ கை வைக்கிற ஏதாவது உருப்படுதா, நீ தொடுற எதுவுமே வழங்காது. பைத்தியமான என்னை
தெரிந்தெடுத்தீ. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட என்னை. நம்ம கையில் எடுக்கிற எல்லாமே அது உடையும். வீட்டுல நீ கை வைக்கிற எல்லாம் உடையதான் செய்யுது. நீ செய்யற ஏதாவது விளங்குதா? ஏதாவது கரெக்டா இருக்குதா? எங்க வீட்டுல புத்திசாலிகள் எல்லாம் செய்யாதத தேவன் பைத்தியமானதை வச்சு ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். கமான், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. உங்க வீட்டுல உங்களை சொல்றாங்களா நீங்கள் பைத்தியமான நபர் என்று? எல்லாருக்கும் புத்திசாலி நீ தான் இருக்கிறதுலே குடும்பத்துல பைத்தியமான நபர் அப்படின்னு சொன்னா நீங்க தான் அவருக்கு சரியான நபர். அழியும் உன் கைகள் கொண்டு அழியா அவர் ராஜ்யம் கட்ட பைத்தியமான உன்னை தெரிந்தெடுத்தார். அழியும் உன் கைகள் கொண்டு அழியா அவர் ராஜ்யம் கட்ட பைத்தியமான உன்னை தெரிந்தெடுத்தார். Man's election versus God's selection. மனிதர்கள் சேர்ந்து நல் மதிப்பு கொடுத்து ஒருவனை தேர்ந்தெடுத்தால் that is election. தேவனுடைய ராஜ்யம் எலெக்ஷன்ல நடக்கல, அது செலக்ஷன். ஆமென். 10 பேர் பார்த்து நல்லவர்னு சொல்லி அந்த நல்லவரை செலக்ட் பண்றதுக்கு தேவன் எலெக்ஷன் நடத்தல. இங்கே மனிதர்கள் சேர்ந்து எலெக்ட் பண்றவன் தலைவன் கிடையாது, அவரா பார்த்து செலக்ட் பண்றவன் தான் தலைவர். அந்த தேவன் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். இந்த மனிதர்கள் சேர்ந்து எலெக்ட் பண்ணா நீயும் நானும் வந்திருக்க மாட்டோம். ஆனா அன்ஃபெயிலிங் லவ், அவருடைய அளவிட முடியாத கிருபையினால செலக்ட் பண்ணனால நீயும் நானும் வந்திருக்கோம். தன்னுடைய வீட்டிலே ஒரு நல்ல சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு கூட விடுக்காமல் தாவீது என்ன செஞ்சிருந்தாங்க? வேலை பார்க்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ப்ராஃபட் வந்திருக்கார் சார் வீட்டுக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அவர் வந்திருக்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். சாமுவேல் வரும்போது தேசத்து மூப்பர்கள் எல்லாம் எதிர்கொண்டு வரவேற்பாயலாம், ஓடி வருவாயலாம். முதல் கேள்வி, நீ வந்திருப்பது நல்ல காரியம் தானா? ஏன்னா அவர் கோபப்பட்டார்னா ஊரே 2000. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். ஒரு ஊழியக்காரன் ராஜா, ஒரு தேவனுடைய பிள்ளை ராஜா. கையை தட்டுவது அவர்தான். அவனுடைய கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். ராஜாவின் தயையோ புல்லின் மீது பெய்கிற பனியை போல. அதனால ஊழியக்காரரோட தயை, தேவனுடைய மனுஷனுடைய தயவு நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களே, அப்படி ஓடி வரும்போது ஓடி போய் கூப்பிடுறாங்க. நேரா ஈசாயின் வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டில் ஒரு ஆளை ராஜாவை ஏற்படுத்த போறாருன்னும் போது ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தனை கண்டுக்கவே இல்லை. அவன் பேர் தாவீது. அவனை வீட்டுக்கு கூப்பிடவும் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டிலே அவனுக்கு மேலே வச்சிருந்த எஸ்டிமேஷன் ரொம்ப குறைச்சி, அவன் பைத்தியமானவன் அல்லது பயனற்றவன் என்று ஒதுக்கி இருந்தார்கள். ஆனால் இந்த ப்ராஃபட் வந்து இந்த வீட்டில் ஒரு ஆளை ராஜாவா தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னும் போது ஒவ்வொருத்தனையாக கூட்டிகிட்டு வராங்க. நல்ல ஹைட்டு,
நல்ல வெயிட்டு, நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல டிக்னிஃபைடு, ஆமாம், பர்சனாலிட்டி. ஸோ அப்படி எல்லாமே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்து என்ன பண்ண? அவருக்கு அவனை செலக்ட் பண்ணல. ஆனா ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் வெளியில இருந்தான். பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. ஏன் சார் நல்லவன்? சார் ஏன் சார் நல்லவன் தான். ஆனா யாக்கோபு சொல்றான், எத்தனாய் வாழ்ந்த என்னை கையத்தட்டி ஆராதிப்பேன், அதை எண்ணியே எதை எண்ணி ஆராதிப்பேன். கைய காட்டுங்க. அதை எண்ணியே ஹல்லேலூயா, ஆமென். சோ கிருபை என்ன செய்து துதிக்க வைக்குது. ஏன்னா அது உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை அவர் செலக்ட் பண்றார். யூ ஆர் நாட் ஃபிட் என்கிற வார்த்தை உலகத்தின் மிக வல்லமையான ஒரு வார்த்தை. யூ ஆர் நாட் குவாலிஃபைட் என்கிற வார்த்தை தான் உலகத்திலே ஒருத்தனை நொறுக்குகிற வார்த்தை. யூ ஆர் அன்ஃபிட் டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி. யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு டூ திஸ். யூ ஆர் நாட் ஃபிட் டு சிங் திஸ் சாங். யூ ஆர் நாட் ஃபிட் டு ரெஃபர் மை கோட்ஸ், வாட் எவர் இட் மே பி, மை மெசேஜஸ். இப்படிலாம் சொன்னா அத மாதிரி பயங்கரமான வார்த்தை கிடையாது. அதான் கர்த்தர் சொன்ன, மூடனேன்னு ஒருத்தனை பார்த்து சொல்லாத. ஏன்னா அதை விட ஷார்ப்பான வேர்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒருத்தன் பர்சனாலிட்டியை நீ உடைக்கிறீனா அப்போ எவ்வளவு பெரிய மனதில் தன்னை குறித்த ஒரு மமதை அவனுக்கு இருக்கும். அந்த மனசில் வச்சு தான் தூக்குறாரு கர்த்தர் ஒருத்தனை. கையை தட்டு. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவான் உண்டு, சிறைச்சாலையில் பிறந்து அரசால புறப்படுகிறவன். நீ ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், பிறந்ததே ஜெயிலில் இருக்கலாம். உன்னை வச்சு நாட்டையே ஆழ வைக்க தேவனான. நீ தகுதியற்றவன் என்று சொல்லாத, நீ தகுதியற்றவன் என்று நினைக்காத. தகுதி இல்லாதவன் ஒரு கேட்டகரி ஸ்கேல் எடுத்தேன்னா இந்த பூமியில ஒரு பய கூட குவாலிஃபை ஆக மாட்டான். அவன் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஜஸ்டின், ஆனா அவன் குவாலிஃபைடு கிடையாது. அதனால நீ என்ன செய்? ஆராதிப்பாய் அதை எண்ணியே. அப்படி 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 அழியும் உன் உதடுகள் கொண்டு அழியாவர் வார்த்தையை சொல்ல, எத்தனாய் வாழ்ந்த நம்மை கையத்தட்டு. சிமோனே, உன்னிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கிறது. சொல்லுங்க சாமி என்றான். ஒரு மனிதன் ஒருவனுக்கு 50 காசுகள் கடன் பெற்றிருந்தான். இன்னொருவன் 5000 காசுகள் கடன் பெற்றிருந்தான். இருவரும் கடன் பெற்றிருந்தார்கள் ஒரே மனிதனிடத்தில். இருவருக்கும் அதை செலுத்தி தீர்ப்பதற்கு நிர்வாகம் இல்லை. ஆகையால் அந்த மனிதன் அந்த 2 பேருக்கும் மன்னித்து விட்டான். ஒருவனுக்கு 50 காசுகள் மன்னித்தான், ஒருவனுக்கு 5000 காசுகள் மன்னித்தான். இருவரும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் மன்னிக்கப்பட்ட இந்த இருவரில் எவன் அவர் மீது அதிக அன்பாயிருப்பான்? அவன் சொன்ன 5000 காசுகள் மன்னிக்கப்பட்டவன். சரியாக சொன்னாய். இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது, ஆகையால் இவள் அதிகமாய் அன்பு.
கடவுளுக்கு சில சில கம்பெனிஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நல்லா படித்து நல்ல குவாலிஃபைடாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எடுக்க மாட்டான். ஏன் சார் அப்படின்னு கேட்டாங்க, சொல்லுவான் ஓவர் குவாலிஃபிகேஷன் சார்னுவான். எங்களுக்கு தேவை +2 ஃபெயிலானவங்க தான். நீ MBA படிச்சிருக்க. நம்ம சொல்லுவோம், சார் நான் MBA படிச்சிருக்கேன் சார், உங்களுக்கு +2 தானே சார் தேவை, அதை தாண்டி தானே சார் MBA வந்திருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தேவை +2 தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன், நாளைக்கு வேற வேலை கிடைச்சா போயிடுவீங்க, ஆனால் அவன் போக மாட்டான். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அன் அன்ஃபிட் பர்சன். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நீங்கள் இந்த பூமியில் அன்ஃபிட்னு சொல்லப்பட்டால் தான், அதாவது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய். ஆமாம். அப்ப நீங்க அவரால் அக்செப்ட் பண்ணப்படணும்னா இந்த உலகத்தால ரிஜெக்ட் பண்ணப்படணும். ஆமென் சொல்லுவோம். எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. சொன்னவன் 11 PhDக்கு மேல முடிச்சவன்றாங்க. அவனே சொல்றான், எங்களாலே ஒன்று ஆகும் என்று சொல்வதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிற்று. இதுதான் நம்ம மனசுல இருக்க வேண்டியது. The moment you feel yourself you are unfit in the presence of God, you become fit to do God's ministry. The strongest man in God's kingdom is the one who feels himself as the weakest person in God's presence. He is the strongest man in the world. கையத்தட்டு ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் அது மட்டுமே. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி அதான் சார், மிகப்பெரிய கேள்வி அதான். இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களால் குடும்பத்தினால ஒதுக்கப்பட்டவர்களாய் ஃபிட் இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு லெவலில் நீங்கள் அந்த ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது உங்களோட உயர்வு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் வீட்டில் ஒதுக்கப்படும் போது வீட்டில் கர்த்தர் உயர்த்துறாரு, சொசைட்டியில் ஒதுக்கும்போது சொசைட்டியில் உயர்த்துறாரு, பாஸ்டர் சர்க்கிளில் உயர்த்தும் போது பாஸ்டர் சர்க்கிளில் உங்களை பெரிய எந்த இடத்துல எந்த கிரவுண்டில் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அந்த கிரவுண்டுக்கு உங்களை ஹெட்டாக மாற்றுறாரு. அதனால உங்களுடைய தகுதியின்மையே உங்கள் தகுதியாக இருக்கிறது. பக்கத்தில் தட்டி சொல்லுவோம், உங்கள் தகுதியின்மையே தகுதியாக இருக்கிறது. நல்ல வேலை. ஆமாம், நீ டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட. அன்குவாலிஃபையாக இருந்தனால குவாலிஃபைடாக இருந்தனால டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்ட. நீ டிஸ்குவாலிஃபைடு ஆனனால நீ குவாலிஃபைட் ஆகிட்ட. இதைத்தான் அந்த பரிசேயர்களால் சகிக்க முடியல. அது எப்படி? நாங்கள் அப்போ படித்தது வச்சது எல்லாம் வேஸ்டா? நீ படித்தது வேஸ்ட்லடா மகனே, நீ படித்தோம் நினைச்ச பாரு, அதுதான் வேஸ்ட். ஆராதிப்பே உங்க முன்னாடி உட்காந்து உங்களை ரசிக்கணுங்க. உங்க முன்னாடி உட்காந்து தண்ணியை ரசிச்சுக்கிட்டு இருந்தா இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னா எல்லாம் நல்லா இருக்கு, ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்கு, உனக்கு தான் நல்லா இல்லை அந்த மாதிரி. அவர்கிட்ட போய் உட்காந்து நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், இந்த சட்டை எப்படி இருக்கு அப்படின்னா அவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு என்ன பார்க்க வாடா, ஒன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிற